சார் சார் என்னப்பா? அந்த பேக் ஒன்றா வச்சிங்க. யூரின் போயிட்டு வந்துடுறேன் சார். அப்போ சரி. ரொம்ப நன்றிண்ணே. பேகை பார்த்துட்டு ரொம்ப நன்றி. இப்பெல்லாம் யாரையும் நம்ப முடியறது இல்லை. பரவாயில்ல, தூங்கிட்டு வந்தாலும் கரெக்டாக. நீ யாரு? நான் தானே இப்போ வந்து உங்கள்கிட்ட பேக் கொடுத்துட்டு போனேன். அங்கேருந்து வந்தேன், தூங்கிட்டு இருந்தீங்க. சரி பேகை பார்த்துக்குன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தேன். நீயா? தம்பி கொஞ்சம் வெள்ளையாவலா இருந்தா. நீங்கள் தூங்கிட்டு இருந்தனால சரியாக தெரியல. அரக தூக்கத்துலேயே பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. நீ இல்லப்பா. அண்ணே பேக் வேணா திறந்து பாருங்க. உள்ள பக்கத்தில் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. கார்கி கூட இதில் தான் இருக்கு. லென்ஸ் எல்லாம் இதெல்லாம் இருக்கு. வேணா ஓப்பன் பண்ணி பாருங்க. இல்லைன்னா நான் ஏன் இப்படி இதெல்லாம் கரெக்டாக சொல்ல போறேன். நீங்க இன்னும் தூக்கத்திலே இருக்கீங்க. ஓகேண்ணே, ரொம்ப நன்றி. நீ தானே? நான் தானே. தூங்க நீங்க. ரெஸ்ட்ரூமே ஒன்றும் க்ளீனாகவே இல்லைண்ணே. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பேகு எது? பேக் பேக்கா? பேக்கா இல்லை, பேக் கொடுத்துட்டு போனால எங்கே வச்சிங்க? எப்பா உள்ளே வச்சிட்டிங்களா? இப்போதான் ஒரு தம்பி வந்தா போல. அது அவர் பேக்குன்னு சொல்லி வாங்கி போயிட்டார் தம்பி. யாரு? அந்த பேக்கு சொந்தக்காரு. அந்த பேக்கு சொந்தக்காரு. சார் பேக் நடந்தா நான் தான் சார் கொடுத்து தூங்கிட்டு இருக்கீங்களா சார்? ஓ பையா, நீ எப்பயா கொடுத்த பேக்க? நீ எப்பயா கொடுத்த பேக்க? பேக் நான் கொடுக்கலையா? நீ கொடுக்கலையா? பேக் கொடுத்து வந்து வாங்கி போயிட்டேன். வாங்கி போயிட்டேன். அப்போ நான் கொடுக்கல. ஓ யோ இருங்க சார், போலீஸில் சொல்கிறேன் நான். யாரா? போலீஸ் கூட்டாரு இருங்க. அண்ணா இந்த பேகை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா? ரெஸ்ட் ரூம் வரை போயிட்டு வந்துடுறேன். ஏய் இந்த இந்த பேக் சொந்தக்கார வந்து போறானே. நான் தானே உங்கள்கிட்ட எடுத்துட்டு போனேன். அண்ணா என் பேக் என் பேக் இல்லாமல் எப்படி போறது? தம்பி தேவையில்லாம வேற மாதிரி ஆயிடுவா. தம்பி வாங்கி தம்பி உண்டா. எடுத்துங்க. ஓடுறான். பண்ணலாம் விருப்பம். சார் 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 என்னப்பா? அந்த பேக் ஒன்றா வச்சிங்க. யூரின் போயிட்டு வந்துடுறேன் சார். அப்போ சரி. நீங்கள் பார்த்துங்க சார். பார்த்துக்கிறோமா? நீங்கள் போயிட்டு வந்தேன், விசாரிச்சு வந்துடுறோம். போயிட்டோம். ரொம்ப நன்றிண்ணே. பேகை பார்த்துட்டு ரொம்ப நன்றி. இப்பெல்லாம் யாரையும் நம்ப முடியறது இல்லை. பரவாயில்ல, தூங்கிட்டு வந்தாலும் கரெக்டாக. நீ யாரு? நான் தானே இப்போ வந்து உங்கள்கிட்ட பேக் கொடுத்துட்டு போனேன். அங்கேருந்து வந்தேன், தூங்கிட்டு இருந்தீங்க. சரி பேகை பார்த்துக்குன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தேன். நீயா? நான் தானே. தம்பி கொஞ்சம் வெள்ளையாவலா இருந்தா. நீங்கள் தூங்கிட்டு இருந்தனால சரியாக தெரியல. அரக தூக்கத்துலேயே பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. நான் தான் இது. நீ இல்லப்பா. அண்ணே பேக் வேணா திறந்து பாருங்க. உள்ள பக்கத்தில் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. கார்கி கூட இதில் தான் இருக்கு. லென்ஸ் எல்லாம் இதெல்லாம் இருக்கு. வேணா ஓப்பன் பண்ணி பாருங்க. தம்பி அந்த மாதிரி இல்லையே. நான் தானே அது. வேணா திறந்து பாருங்கண்ணே. இருக்கா பாருங்க. பாருங்க லென்ஸு, கார்கி, மைக்கு. நீயா குத்த? நான் தானே. இல்லைன்னா நான் ஏன் இப்படி இதெல்லாம் கரெக்டாக சொல்ல போறேன். நீங்க இன்னும் தூக்கத்திலே இருக்கீங்க.
ஓகேண்ணே, ரொம்ப நன்றி. நீ தானே? நான் தானே. தூங்க நீங்க. ரெஸ்ட்ரூமே ஒன்றும் க்ளீனாகவே இல்லைண்ணே. ஆனால் மெயின்டைன் பண்ணேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பேகு எது பேகு பேக்கா? பேக்கா இல்லை, பேக் கொடுத்துட்டு போனா எங்கே வச்சிங்க? எப்பா உள்ளே வச்சிட்டிங்களா? என்ன வச்சிங்க? இங்கே எதுவும் இல்லைண்ணா. தம்பி இப்பதான் உங்க தம்பி வந்தா போல, அது அவர் பேக்குன்னு சொல்லி வாங்கி போயிட்டார் தம்பி. யாரு? அந்த பேக்கு சொந்தக்காரு. அந்த பேக்கு சொந்தக்காரு. அது இல்லைண்ணா, இப்போ நான் இப்போ யூரின் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு பேக் கொடுத்துட்டு போனேன்ல. நீயா? நீயா தம்பி? அவர் வந்து வாங்கி போயிட்டார் தம்பி. யார் வாங்கிட்டு போனது? குத்தவரு. நான் தானே கொடுத்துட்டு போனேன். இப்போதான் நான் வர்றேன். ஐயோ தம்பி, அவர் வந்தாரு. யாரு வந்தா? பேக்கு குத்துவரு. நான் தானே பேக் கொடுத்துட்டு போனா. தம்பி அவர் வந்தாரா? அதுல சாவி லென்ஸ்ல இருந்துதா? கரெக்டா சொன்னாரு. நான் திறந்து பார்த்தேன், அப்புறம் தான் கொடுத்தேன். யாருண்ணா? தம்பி அந்த பேக்குக்கு சொந்தக்காரு. நான் தானே சொந்தக்காரர் பேக்குக்கு. நான் தானே உங்களோட பேக். நான் வந்தேன்ல, நீங்க தூங்கிட்டு எழுப்பி பேக் கொடுத்துட்டு போனா யூரின் போயிட்டு வரேன் பாத்துக்கிறேன்னீங்களா? பேக்குங்க தம்பி. அதான் தம்பி, பேக் குத்தூர் வந்தாரு. வாயில தான் வந்துருக்கு தம்பி. ஒழுங்கா பேக் கொடுத்துட்டு போன எங்கான்னு கேக்குறேன். அப்புறம் என்ன தம்பி கிம்பி என்ன விளையாடுறீங்களா? பேசுங்க நீங்க. யாருக்கா பேசுங்க? என்ன கரெக்டா பேசுங்க? அதான் நீங்க கொடுத்தீங்க, நான் இப்பதான் அமிச்சுல கொடுத்துட்டேன் சார். அறிவு கெடுத்தனமா பேசுனா கேவலம். அறிவு கெடுத்தனால பேசாதீங்க சார். பேக் யார் கொடுத்தா? நான் தானே கொடுத்தேன் உங்கள்கிட்ட. தம்பி நீங்க எப்ப கொடுத்தீங்க? கொடுத்தவங்க தான் வாங்கி போயிட்டாங்கல்ல. யார் வாங்கிட்டு போனா? கொடுத்தவன் யாரு? பேக் கொடுத்தவன் தான். அதான் யாரு கொடுத்தவன்? அந்த தம்பி தான். பேக் வாங்கி போன தம்பி தான். எந்த தம்பி சார்? பேக் வாங்கி போன தம்பி சார். சார் என் பேக் நான் கொடுத்தல சார் உங்ககிட்ட. சார் விளையாடாதீங்க சார். நீங்க எங்கெங்க கொடுத்தீங்க சார்? உள்ளுக்குள்ள கார் கீ லென்ஸ் எல்லாம் வச்சிருந்தேன் சார். நான் விளையாடாதீங்க சார். பக்கத்துல ஷூட்டிங் போயிட்டு இருக்கு சார். அதான் சார், அது அவரு அதே தான் சொன்னாரு. சாவி இருந்தது, லென்ஸ் இருந்தது, எல்லாம் அவர் சொன்னாரு. அதை கொடுத்துட்டேன். உங்களுக்கு நான் தானே கொடுத்துட்டு போனேன். நீ இல்ல தம்பி, குத்தூர் வந்து வாங்கி போயிட்டாரு சார். ஓ புரியுது சார், புரியுது. கோயில் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன பார்த்தா ஒண்ணு திட்டு போய் தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. புரியுது சார். சார் காசு கிசு வேணா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க சார். அதை விட்டு இந்த மாதிரி அல்பத்தனமா திருடுறீங்க பாருங்க. தேவையில்லாம வேற மாதிரி ஆயிடுவாங்க. நீ வேற மாதிரி ஆயிடுவாங்க. கோயிலாச்சுன்னு பாக்குறேன். காசு கேட்டா செலவு கொடுக்க மாட்டான். என்ன பார்த்தா அந்த மாதிரி ஆள் மாதிரி தெரியுதா? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? ஆளை வர சொல்லி பேக் கொடுத்து விட்டு விளையாடுறீங்க தம்பி. பேக் கொடுத்து வந்தாரு. நீயா கொடுத்த பேக்? பேக் கொடுத்து வந்தாரு. நான் கொடுத்தேன்றா. தேவையில்லாம பேச தம்பி. அப்புறம் வேற மாதிரி ஆயிடும் சொல்லிட்டேன். அப்புறம் என்ன வேற மாதிரி ஆவீங்க? நான் இங்கே ஏரியாவில் நான் எவ்வளவு பேர் ஆள் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். நான் எப்பயும் இங்க வருவேன் போவேன். அந்த மாதிரி ஆள் இல்லைண்ணா. உங்க பேக்க கொடுத்து என் பேக் நீங்க எதுக்கு இருக்கிறீங்க? என் பேக் நீங்க எதுக்கு இருக்கிறீங்க? அப்ப என் பேக்குங்க சார். அத கொடுத்துட்டேன் சார். திருட்டுத்தனம் திருடி பிழைக்கிறதுங்க. 4 பேர்ட்ட கொஞ்சம் வாங்கி குடிங்க சார். யாரு? நான் யாருன்னு தெரியுமா? இந்த ஏரியாவில் எவ்வளவு பேர் ஆளுன்னு தெரியுமா? நான் எவ்வளவு பேருக்கு தேவையில்லாம சார். என் ஷோல்டர் உயரம் கூட நீங்க வளரல. அவ்வளவு பெரிய ஆள், எவ்வளவு பெரிய ஆள் நீங்க சார். பேக் நான் எடுத்தா நான் தான் சார் கொடுத்து தூங்கிட்டு இருக்கீங்களா சார்? அச்சுட்டு போறேன். அப்புறம் கோவம் வந்துடும். அப்புறம் சொல்லிட்டேன். பேக் நான் உங்களுக்கு கொடுக்கலையா? வா நான் சொல்லிட்டேன். டென்ஷன். அப்புறம் பேக் நான் கொடுக்கல. நீ எப்பயா கொடுத்த பேக்க? நீ எப்பயா கொடுத்த பேக்க? பேக் நான் கொடுக்கலையா? நீ கொடுக்கலையா? பேக் கொடுத்து வந்து வாங்கி போயிட்டாயா? வாங்கி போயிட்டேன். அப்ப நான் கொடுக்கல. யோ யோ சார். அப்ப பேக் நான் உங்களுக்கு கொடுக்கல. நீ என்கிட்ட கொடுக்கலப்பா. கொடுத்தவன் வந்தான், பேக்கை வாங்கி போயிட்டான். நீங்க பிரார்த்தனை பண்ணலாம் பாரு என்கிட்ட. உன்னை பார்க்கும்போதே ஒரு மாதிரியா போயா. அப்புறம் எதனா போயா போயா. அப்ப பேக் வந்து நீங்க நீ என்கிட்ட கொடுக்கலையா? நீ யாரையா? நீ யாருன்னு தெரியாதா? போயா போயா. இருங்க சார், போலீஸ்ல சொல்றேன் நான். யாரா? போலீஸ் கூட்ட வரேன். போலீஸ் கூட்ட வரேன்.
எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். நம்ம நாகை 360 எடிட்டர் வாண்டட் இருக்கு. எங்களோட சேர்ந்து நீங்க ஒர்க் பண்ண நினைச்சீங்கன்னா எடிட்டரா இருந்தா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. எடிட்டர் பிளஸ் கேமராமேன் எடுக்கிறோம். அக்கமடேஷன் நம்ம ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஃபுட் அண்ட் ரூம் நம்ம ஃப்ரீயா கொடுக்குறோம். உங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்ல சேலரி கொடுத்துட்டு இருக்கோம். 50% எடிட்டிங் ஒர்க் தெரிஞ்சா போதும், கேமராமேன் பேசிக் தெரிஞ்சா போதும், ஃபுல்லாவே நம்ம சொல்லி கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாம உங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சேலரி கொடுப்போம். மேலும் விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த கீழே தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க எல்லாத்தையும் உங்களை கைட் பண்ணுவாங்க. நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. அண்ணா இந்த பேக்கை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? ரெஸ்ட் முறை போயிட்டு வந்துடுறேன். இந்த பேக் சொந்தக்கார வந்து போனானே, நான் தானே உங்கள்கிட்ட எடுத்துட்டு போனேன். தேவையெல்லாம் பேசணும், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏன்னா இப்ப சத்தம் போடுறீங்க? பின்ன உன் பேக்குன்றா? நான் தானே உங்கள்கிட்ட கேட்டு எடுத்துட்டு போனேன், நீங்களே எடுத்துட்டு போன்னு சொன்னீங்களே. எங்க தானே வந்தீங்க பிராட பசங்க? எவன் ஃப்ராடுன்னு சொல்லாதீங்க. தேவையில்லாம நான் என் பேக் இல்லைன்னா இதுல என்ன அப்புறம் பையா பையா பேக் உண்டா வந்துட்ட பையா பையா போலீஸை கூப்பிட்டு பையா. அண்ணா என் பேக்குன்னு உன் பேக் இல்லாம எப்படி போறது? உன் பேக்கா? என் பேக் தான். வந்து என்ன போட்டு என்ன திட்டு போறான் தெரியுமா வைத்தக்கா? அவன் என்ன ஒண்ணு எடுத்துட்டு என் பேக் எடுத்துட்டு போறேன். பேக் உண்டலையா? அவந்தியா வந்து போனாயா? அண்ணா என் பேக் இல்லாம எப்படி போறது? தம்பி வேற மாதிரி ஆயிடுவா தம்பி. வாங்கி தம்பி உண்டா எடுத்துங்கடா. அவன் ஓடுறான். அவன் தான் அவன் சொல்லி வாங்கி போனான் தம்பி. அப்புறம் இப்ப சண்டை போட்டு வாங்கி வச்சிட்டேன். ஓ இப்ப அவன்கிட்ட சண்டை போட்டு நீங்க பேக் வாங்கி வச்சீங்க? ஓ உண்மையிலேயா? அவன் எத்து போயிட்டான். ஆயில ஏதாவது வண்ட வண்டியா வந்துட போகுது எனக்கு அப்புறம். தம்பி புரியா பேக சோத்துக்கு வழி இல்லைன்னா போயிட்டு யார்ட்டாவது வாங்கி சாப்பிட வேண்டியது, பிச்சை எடுத்து வேண்டியது. தம்பி நான் அந்த மாதிரி ஆள் இல்ல தம்பி. அந்த மாதிரி நல்லா எப்படியா பேக் வந்துச்சா? பார்த்தோன்னு ஓட்டான். மணி நேரம் அவட்ட பேரம் பேசிட்டு இருந்தேன். இல்ல இல்லப்பா, நான் சண்டை போட்டு வாங்கி வச்சேன். என்னதான் சண்டையே போட்டு வாங்கி வச்சா தம்பி? அவன் நல்லா அப்பா சரியான ஆளா இருக்கு. எப்ப தம்பி தம்பி வா தம்பி ஆளு எங்க வா தம்பி வாப்பா ஆளு என்ன சரியான ஆளா தம்பி. இருக்கு. தேவலாம் பேசாத தம்பி. என்ன நான் வாங்கி தான் வச்சேன். யாரு? நானு. என்ன வாங்கி வச்சா? மூஞ்சி பார்த்தா தெரியுது தம்பி நீ ரொம்ப பாவம்ன்றனால நான் சரி திருட்டு மூஞ்சி முறையில தெரியுது தம்பி. நல்லா சரியான ஆளா இருக்கு. எப்பா ரொம்ப நேரம் பேரம் பேசிட்டு இருந்தேன். இல்ல தம்பி நான் சண்டை போட்டு வாங்கி வச்சேன். என்னட்ட சண்டை போட்டு வாங்கி வச்சேன்? மூஞ்சி பார்த்தாலும் தெரியுது சண்டை போட்டு வாங்கி வச்சீங்க. நல்லா கத்தியா இருக்குது. Hi guys, நம்ம நாகை 360 யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா நிறைய பிராண்ட் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்பெஷல் ஆஃபரா ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எந்த பிராண்டா இருந்தாலும் சரி வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 ரூபாய்க்குள்ள உங்க பிராண்ட் நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். அது மட்டும் இல்லாம யூடியூப்ல பாத்தீங்கன்னா 26 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கோம். Facebookல பாத்தீங்கன்னா 32 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். அதே இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். இந்த ஆஃபர் குறிப்பிட்ட நாளுக்குள்ள தான். எந்த பிராண்டா இருந்தாலும் சரி வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 உங்க பிராண்டை ப்ரொமோட் பண்ணி தரோம். சோ உடனே ஸ்கிரீன் தெரிஞ்ச நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, உங்க பிராண்டை நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். சோ இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணாம உடனே யூஸ் பண்ணிக்கீங்க.